அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அவருக்கு ஒரு எனக்கு தெரியல என்ன பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது. சரி, முதல்ல எல்லாருக்குமே ஒரு ஸ்லைட்டை வச்சுக்கிறேன். ஸ்லைட்னா என்னன்னா, ஒரு இன்னும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு நடிகனாக வரணும், ஒரு இயக்குனராக வரணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதுக்கப்புறம் பெரிய படங்கள்லாம் வேறு லெவலு. இந்த படத்தை பற்றி நிறைய பேச போகிறோன்னா அதில் லிங்க்ஸ் நிறைய இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நிறைய கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். சொன்னோன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இவ்வளோதானா, இதான் விஷயமா, இப்படி தான் சினிமாக்குள்ளே வரணுமா அப்படின்னு நினச்சிருக்கேன். என்னப்பா பேசிகிட்டே இருக்கு, என்ன பேச வந்த அப்படின்னு சொல்லும்போது, இளன் இயக்குனர் பிரேமா காதல் அந்த படத்தை இயக்கினவர் ஹரிஸ் கல்யாண் இயக்கினவர் ஒரு படம் தயாரிக்கிறாரு. அந்த படத்துக்கு பேரிட்டிருக்காங்க ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட், செகண்ட் போஸ்ட், தேர்ட் போஸ்ட் அப்படிங்கிற லுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். 80% பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போலாம் வந்து ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்னா விஜய் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் அது கொண்டாடுவாங்க, நல்லா இருந்தாலும் கொண்டாடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு போஸ்டர் வந்துருச்சுன்னா அது ஒரு அந்த படத்தில் உள்ள ஹீரோ தான் போடுவாங்க, வேற லெவலில் கொண்டாடுவாங்க. உண்மை தானே? அதேமாரி ஒரு வளரக்கூடிய ஒரு வளரக்கூடிய ஒரு நடிகர் ஹரிஸ் கல்யாணம், அவர் போஸ்டர் வந்து ஸ்டார் இளன் இயக்குறாரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. வேற லெவலில் வரோம் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட், செகண்ட் லுக் போஸ்ட், தேர்ட் லுக். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியே அந்த காலத்தில் ஒரு பேக்கில் கடந்த காலத்தில் எப்படி இருந்தால் கொஞ்சம் ரஜினி எப்படி இருப்பாரோ அந்த லுக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஹரிஸ் கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள் கமல் இருப்பார். அதே மாதிரி கமல் மெனக்கெட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அதுக்கு எப்படி யோசிச்சாரு தெரியல டேரக்டர் யோசிச்சாருன்னா அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்குதுன்னு தெரியும் எனக்கு கன்ஃபார்மாக. ஏன்னா நம்மளை மாதிரி வளர்ந்து ஒரு நடிகராக வரணும், ஒரு இயக்குனராக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். கண்டிப்பாக அவரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன். இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட், செகண்ட் லுக், தேர்ட் லுக் போஸ்ட்டை பற்றி தான் சம்மந்தமாக பேசுகிறேன். ஓகேவா? இதில் இது சம்மந்தப்பட்ட ஒரு 3வது போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் மைய கொண்ட மாதிரி ஒரு கை எப்படி சூப்பராக வச்சுக்கிட்டு, அதனால தான் அவர் குரல் எனக்கு பேச தெரியாது, அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் பேசலை. அவர் மாதிரியான ஒரு போஸ்டர் இருந்துச்சு. இப்போ இதில் என்ன மெயினாக நமக்கு தெரிய வருது என்னன்னா, இந்த ஸ்டார் அப்படின்னா என்ன, இன்னைக்கு நான் நடிக்கிறோம், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நினைப்பாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் விஜய் இருக்கிறாரு, அஜித் இருக்காரு, அப்புறம் அஜித் இருக்காரு, விஜய் இருக்காரு, நான் மாஸ் நினைக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க, அப்புறமா கமல் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு நடிகரும் சரி யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற மனசில் ஒரு ஆசைகள் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஸ்டாரை மையமாக கொண்டு தான் அந்த படமே ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து முழுக்க சென்னையில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க கன்ஃபார்மு. ஹைதராபாத்தில் இல்லை ஒரு சின்ன சீன் இருக்கும். பட் ஆனால் ஃபுல்லாகவே வந்து சென்னையில் தான் ட்ராவல் ஆக போகுது. இது வந்து 2021 வந்து அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னப்பா நிறைய சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ இளன் இயக்குனரை பற்றி நிறையா நான் பேசுகிறேன். ஓகேவா? இது ஸ்டார்னா என்னன்னா, அது பேசும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கே நான் ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் போஸ்ட்டுக்கே நான் இவ்வளோ பேசியிருக்கேன்னா, அந்த படத்தில் வந்து இது இப்படி தான் கதை வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அது நான் உங்களை சொன்னேன்னா அது கூட மேட்சா வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் வந்து இளன் இயக்குனரை பற்றி முழுக்க நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ யார் பார்க்கணுன்னா, இன்னைக்கு செம்மையாக ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, ஒரு படம் பண்ணு நினைக்கிறாங்க, அவங்க பார்க்கணும். இல்லை நம்ம நிறைய சம்பாரிச்சு தான் சினிமாக்குள்ளே காசு போட்டு தான் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். 3வது பாயிண்ட் என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டு தான் நம்ம நிறைய படத்தில் ஒர்க் பண்ணிட்டு பேச்சு நம்ம கஷ்டப்பட்டு வெயிலாம் இருந்து தான் படம் பண்ணணுமா, இல்லை வேறு லெவலில் படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோ இளன் சாரை பேசுறதை பற்றி பார்க்கணும். இல்லை நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு படம் எடுத்துடலாமா அப்படின்னு பெய்யலாம் நினைக்கிறவங்களும் பார்க்கணும். இல்லை நான் எதுவுமே போனால் வீட்டிலேருந்து கதையை எழுதிட்டு உட்காந்துக்கிறேன், இதை வச்சு ஒரு புடிசை வச்சு போகணுமா, படம் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இளனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். சுவாரஸ்யமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஈஸ்வரன் படம், சரி ஓகே, நம்ம ஏன் அடுத்தடுத்து அதுக்கப்புறமா வேறு லெவலில் ஈஸ்வரன் படத்தை பற்றி நான் பேச போகிறேன். மெயினாக சிம்பு சாரை பற்றி நிறைய விஷயங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்றியும் பேச போகிறேன். ஈஸ்வரன் படம் இயக்குனரை பற்றியும் நிறைய பேச போகிறேன், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களும். அது இந்த ஃபஸ்ட்டு இளன் வீடியோ வந்த பிறகு அதுக்கப்புறமேல வந்து ஈஸ்வரன் கண்டிப்பாக வரும். ஈஸ்வரன் படம் இயக்குனர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சுசீந்திரன். அவர் சார் படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன். சூடான தாமரை அந்த சாங்கில் பற்றி நான் இருப்பேன். விஷால் கூட நான் நடிச்சிருந்தேன். விஷால் எனக்கு சொல்லியிருந்தாரு, சேரை இப்படி வைக்காத, இப்போ நவத்து இப்போ அப்போ தான் ஃபேஸ் தெரியும் சொல்லிட்டு அவருக்கு சேர் போடுவான் ஷார்ட்டில், வேணால் நீங்கள் அந்த சாங் போய் ப்ளே பண்ணி பாருங்கள், அதில் நான் இருப்பேன். சரி ஓகே, நம்ம கதையை விடுங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் வந்து வேறு லெவலில் இருக்குது, மாஸாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகே,
கண்டிப்பாக நான் அந்த சொல்கிற விஷயம் இளன் பற்றியும் நிறைய பேச போகிறேன். ஈஸ்வரன் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ திரும்பி சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இளன் இயக்குனரை பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் படம் இயக்குனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பேச போகிறோம். தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். சினிமா செய்திகளை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப நன்றி. ஓகே, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களோட விடைபெறுகிறேன். உங்கள் ஆக்டர்ஸ் பாய்.